பார்சிலோனாவும் ராட்ரியும் பர்சனல் டர்ம்ஸ் அக்ரி பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் மேல ஆயிடுச்சு. பட் இன்னுமே 2 கிளப்ஸும் நெகோஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேன் சிட்டி ரொம்பவே கிளியரா சொல்லிட்டாங்க ராட்ரிக்கு 80 மில்லியன் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஆன் அதர் சைட் பார்சிலோனா இது வரைக்கும் 2 வெர்பல் ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. ஒன்னு 50 மில்லியன் பேக்கேஜ், இன்னொன்னு 60 மில்லியன் பேக்கேஜ். ரெண்டுத்தையுமே மேன் சிட்டி அஃபிஷியலா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்சிலோனா அஃபிஷியலா சீக்கிரமா அவங்களோட தேர்ட் பிட்டையும் பிளேஸ் பண்ண போறாங்க. இதோட இந்த டீல் வந்து க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரிலேபிளான சோர்ஸஸும் சொல்றாங்க. ஸோ ராட்ரி ஹியர் வி கோன்ற நியூஸ் கண்டிப்பா வரும். பார்சிலோனா இந்த ராட்ரி டீலை முடிக்கணும்ட்டு ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஆன் அதர் சைடு அவங்களோட ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் ரொம்பவே வேகண்டா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் லெவன்டாஸ்கி ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா ஃபெரான் டோரஸும் பிஎஸ்ஜிக்கு போறாரு. ஸோ அந்த நம்பர் 9 ரோல் ரொம்பவே வேகண்டா இருக்கு. ஆண்டனி கார்டனை நம்பர் 9 ஆட வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரஃபீனியா, லமின் யமால் இவங்களோட டெலிவரிஸை யூட்டிலைஸ் பண்ணா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் அங்க இருக்கணும். இப்போதைக்கு பார்சிலோனால இருக்கிற ஒரே ஒரு நம்பர் 9 ஹம்சா அப்துல் கரீம். இவரும் ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ பார்சிலோனா இன்னும் ஒரு ஸ்ட்ரைக்கரும் ஒரு சென்டர் பேக்கும் சைன் பண்ணியே ஆகணும் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல. ஸோ பார்சிலோனா ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டிரான்ஸ்ஃபரை பத்தி? அண்ட் சென்டர் ஃபார்வர்டும் சென்டர் பேக்கும் இன்னும் சைன் பண்ணாம இருக்காங்க. ஸோ அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.